திமுக அமைச்சர்களுடைய பெயர் பட்டியல் ஊழல் தொடர்பாக தங்கள் கையில் இருப்பதாகவும் தேர்தல் நேரத்தில் யார் உள்ளே செல்கிறார்கள் வெளியே இருப்பார்கள் என்பது அப்போது தெரியும். டெல்லியில் எவ்வாறு பாஜக ஆட்சி அமைத்தது என்பது ஞாபகம் இருக்கிறதா என அவர் தன்னுடைய பிரச்சார பயணத்தின் போது பேசியிருந்தது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருந்தது. அந்த வகையில் திமுகவை மிரட்டி பார்க்கிறாரா பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாது அதிமுக தலைமையும் திமுக மீதான ஊழல் தொடர்பாக பேசியிருந்தது. திமுக மீதான ஊழல் புகார்களை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே பட்டியலிட்டிருந்த நிலையில் அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய பாஜகவின் மாநில தலைவரும் மிரட்டும் தொனியில் பேசியிருக்கிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அது தொடர்பானதைத்தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுக மீதான ஊழல் புகார்களை பட்டியலிட்டு இருந்தார் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதிமுகவினுடைய பொதுக்குழுவில் இது தொடர்பாக அவர் பேசியிருந்தார். அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். எத்தனை பேர் மீது வழக்கு வர இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பொன்முடி அவரது மனைவி சொத்து குவிப்பு வழக்கு, செந்தில் பாலாஜி வெளியிலே வர முடியாது, அந்த அளவுக்கு வலிமையான வழக்கு இருக்குது. துரைமுருகன் அண்ணன் மணல் ஊழல்ல மாட்டிக்கிட்டு விதி விளங்கி இருக்கிறார். KN நேரு நகராட்சி நிர்வாக பணி, அந்த பணிக்கு ஆள் எடுப்பதில் ஊழல், டெண்டர் ஊழல். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கு. திரு ஏவே வேலு அவர் மேலேயும் ஊழல் வருதா, ஊழல் வழக்கு இருப்பதா சொல்றாங்க. திரு ஐ பெரியசாமி அவர்கள் வீட்டு வசதி வாரிய நில மோசடி. திரு தங்கம் தென்னரசு சொத்து குவிப்பு வழக்கு. திரு KKS ராமச்சந்திரன் சொத்து குவிப்பு வழக்கு. திரு ரகுபதி சிறைத்துறையில் உணவு வழங்குதல் ஊழல் மற்றும் சிறை வாடல் இடமாற்றம் ஊழல். திரு ராஜா கண்ணப்பன் போக்குவரத்து துணை போக்குவரத்து ஆணையம் 35 லட்சம் பறிமுதல் செய்தி வெளிவந்துள்ளது. திரு சக்கரபாணி பொங்கலுக்கு பொங்கல் தோப்பு கொடுத்தார்ல, அவர் வெள்ளம் கொடுத்தது மறக்கவே முடியாது. தைப்பொங்கல் வந்தா அந்த வெள்ள ஞாபகம் தான் மக்களுக்கு வரும். ஒழுகுற வெள்ளத்தை கொடுத்த ஆசாமி தான் திரு சக்கரபாணி அவர்கள். அதே போல சிவசங்கர் அவர்கள். இப்படி பல பேர் ஊழல் பட்டியலில் இடம் பெற்றிருக்கிறீங்க. எங்களை பார்த்தா ஊழலை பத்தி பேசுறீங்க. திமுக ஆட்சியுடைய நிலையே கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இதுதான் தாரக மந்திரம். இதெல்லாம் பட்டியல் இருக்குது. இவரெல்லாம் தேர்தல் நேரத்தில் எங்க இருப்பான்னு தெரியாது. வெளியில் இருப்பது எனக்கு தெரியல. ஏன்னா நடவடிக்கை தொடங்கிட்டாங்க. பத்திரமா இருக்க வேண்டிய இடத்துல இருப்பாங்க. அதிமுகவினுடைய தலைமையும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக மீதான அந்த ஊழல் பட்டியல் அடங்கியதை பொதுக்குழுவில் பேசிய காட்சிகளை பார்த்தோம். இதை போலவே பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் விழுப்புரத்தில் தன்னுடைய பரப்புரையை மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது ஊழல் வழக்குகளை சுட்டிக்காட்டி திமுகவினரை அவர் மிரட்டும் தொனியில் பேசியிருந்தாரா, அந்த கேள்வி எழுவதற்கு காரணமே அவர் பேசிய அந்த காட்சிகள் தான். அதை தற்போது பார்க்கலாம். முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லுகிறார், எத்தனை சா வந்தாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று. கொஞ்சம் பொறுத்துருங்க. 17 பேர் மேலே எல்லா விஷயம் வச்சுருக்கோம். கொஞ்சம் பொறுத்துருங்க. 17 பேர் மேலே எங்கள்கிட்ட லிஸ்ட்டு கையில் இருக்குது. யார் யார் உள்ளே போகிறாங்க, யார் யார் வெளியே இருக்க போகிறாங்க, லிஸ்டெல்லாம் இருக்குது. டெல்லியில் ஆட்சி மாற்றம் எப்படி வந்தது? அரவிந்த் கெஜ்ரிவால் எங்கே போனார்? அதே மாதிரி தான் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லுகிறார், எத்தனை சா வந்தாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று. கொஞ்சம் பொறுத்துருங்க. 17 பேர் மேலே எல்லா விஷயம் வச்சுருக்கோம். கொஞ்சம் பொறுத்துருங்க. 17 பேர் மேலே எங்கள்கிட்ட லிஸ்ட்டு கையில் இருக்குது. யார் யார் உள்ளே போகிறாங்க, யார் யார் வெளியே இருக்க போகிறாங்க, லிஸ்டெல்லாம் இருக்குது. டெல்லியில் ஆட்சி மாற்றம் எப்படி வந்தது? அரவிந்த் கெஜ்ரிவால் எங்கே போனார்? அதே மாதிரி தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசின அந்த காட்சிகளை பார்த்தோம். ஏற்கனவே பாஜக பல மாநிலங்களில் ஆட்சியை பிடிக்கும் பொழுது எப்படி பிடிக்குது அப்படின்றத பாருங்கன்னு எதிர்த்தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் பொழுது தேர்தல் பரப்புரையில் இது போன்ற வாதங்கள் இல்லை பிரச்சாரங்கள் மக்கள் மத்தியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் செய்தி அரங்கிலிருந்து. ராஜேஷ் வணக்கம்.
ஒருபுறம் ஆளும் தரப்பில் இருந்து எத்தனை ஷா வந்தாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த பக்கம் பேசுகிறாங்க. அதே நேரத்தில் களத்தில் இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டிபெண்ட் பாடிஸ் அவங்களுக்குன்னு ஒரு தனியான நடவடிக்கைகளை அவங்க மேற்கொள்வாங்க அப்படின்னு சொன்னாலும், அந்த பெயர் பட்டியல் எங்கள் கையில் இருக்குது அப்படின்னு ஒரு கட்சி பேசுவதை மிரட்டும் துணியாகத்தான் பார்க்க வேண்டி இருக்கிறதா? இதற்கு எதிர்த்தரப்பில் என்ன பதில் சொல்கிறாங்க? கௌதமி வணக்கம். நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அந்த சமீபத்திய பேச்சு 2 தினங்களுக்கு முன்பு விழுப்புரத்தில் அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த பேச்சு என்பது கிட்டத்தட்ட மிரட்டும் தொனியிலே தான் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். என்றால் அவர் வெளிப்படையாகவே சொல்கிறார், டெல்லியிலே எப்படி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி உள்ளே போனார், பிறகு எப்படி அங்கு டெல்லியிலே பாஜக ஆட்சி அமைந்தது, அதே போன்ற ஒரு நிலை தமிழ்நாட்டிலும் ஏற்படும் என்று சொல்கிறார். இது நேற்று முன்தினம்தான் இவ்வாறு பேசியிருக்கிறாரா என்றால், அவர் அந்த சுற்றுப்பயணம் தமிழ்நாடு முழுவதும் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில பல இடங்களில் இந்த கருத்துக்களை பேசுகிறார். அதாவது தேர்தலுக்கு நெருக்கத்தில் ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய தற்போது சிட்டிங் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் பல பேர் உள்ளே செல்வார்கள் என்று குறிப்பிடுகிறார். அது மட்டும் இல்லாமல் சில தினங்களுக்கு முன்பு, அதாவது 10ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சுமார் 5 நிமிடங்கள் இது சம்பந்தமாக பேசியிருக்கிறார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இன்னும் தேர்தலுக்கு 100 நாட்கள் தான் இருக்கிறது, இந்த 100 நாட்கள்ல எத்தனை அமைச்சர்கள் உள்ள போக போறாங்கன்னு பாருங்க, யார் யார் உள்ள போகணுமோ அவங்க எல்லாம் போயிடுவாங்க, யார் யார் வெளியில இருக்க போறாங்கன்றதை நீங்க பார்க்க தான் போறீங்க, அத்தனை பட்டியலும் எங்களிடம் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். ஏற்கனவே இபிஎஸ் அவர்கள் டெல்லி சென்று அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு வந்தபோது அப்போதே ஒரு தகவல்கள் கசிந்தது. அதாவது தமிழ்நாட்டு அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் பட்டியலை அவர் கொடுத்து வந்தார் என்றும், அதன் மீது விரைவில் மத்திய புலனாய்வு அமைப்புகள் நடவடிக்கை எடுக்கப் போகின்றது, விசாரணை தொடங்க போகிறது, கைது நடவடிக்கைகள் தேர்தல் நெருக்கத்தில் இருக்கும் என்றெல்லாம் தகவல்கள் வந்த வண்ணமாக இருந்தது. அதனை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே தற்போது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதே போல அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் ஆகியோருடைய அந்த பேச்சுக்கள் இருக்கிறது. இதில் சமீபத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அவர்கள் மீது சுமார் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. அமலாக்கத்துறை தமிழக DGPக்கு கடிதமே எழுதியிருக்கின்றது. அதாவது அவர் துறையிலே வேலைக்கு ஆட்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த பணிகளின் போது சுமார் 888 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும், ஒரு பணிக்கு 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றுதான் அந்த போஸ்டிங் போடப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இது சம்பந்தமான அந்த கடிதங்கள் வெளியாகி இருந்த நிலையில் அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதற்கு முன்பு அதே போல துரைமுருகன் அவர்கள் இருக்கின்றார். துரைமுருகன் அவர்களை பொறுத்தவரையிலே 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது அவர் வாக்குக்கு பணம் கொடுத்ததாக அவர் தொடர்புடைய இடங்களில் பணம் கைப்பற்றப்பட்டு அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இது தவிர மணல் சுமார் 1000 கோடி ரூபாய்க்கும் மேலே ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும், அது சம்பந்தமான ED வழக்கு என்பது இன்னும் கூட நிலுவையிலே தான் இருக்கின்றது. எனவே அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருக்கு கீழ் பணியாற்றிய அதிகாரிகள் என பலரும் அந்த வலயத்திலே இருக்கிறார்கள். எனவே மணல் சம்பந்தப்பட்ட அந்த வழக்கு விசாரணை என்பது எப்போது வேண்டுமானாலும் உயிர்ப்பு பெறலாம் என்ற ஒரு அச்சநிலை இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இது தவிர்த்து டாஸ்மாக் ஊழல், அது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் மீது அதுவும் 1000 கோடி ரூபாய் அளவிலான ஊழல், அது சம்பந்தமாக ஏற்கனவே இந்த வழக்கு, இதற்கு முன்பு இருந்த பழைய வழக்கு உள்ளிட்டவற்றையெல்லாம் தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வந்தது. செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையிலே நீண்ட நாட்கள் இருந்து அதன் பிறகுதான் அவர் தற்போது ஜாமீனில் வந்து அவர் வெளியிலே இருக்கின்றார். அதே போல பொன்முடி அவர்களுடைய சொத்து குவிப்பு வழக்கு, செம்மண் வழக்கு, இது போன்றவையெல்லாம் இருக்கின்றது. அந்த வழக்கிலும் கூட அவர் பிணையிலே தான் தற்போது வெளியில் இருக்கின்றார். இது தவிர்த்து தற்போது அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன், KKSSR ராமச்சந்திரன், அமைச்சர் தங்கம் தென்னரசு, அதே போல அமைச்சர் ரகுபதி உள்ளிட்ட ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது. இவர்களெல்லாம் கடந்த காலகட்டங்களிலே பல்வேறு முறைகேடுகள் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஆளானவர்கள். அவர்கள் மீதான வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்குகள் இன்னும் நிலுவையில் தான் இருக்கின்றது. எனவே மத்திய புலனாய்வு அமைப்புகள் தேர்தல் நெருக்கத்தில் அந்த வழக்குகளை கையில் எடுத்து அவர்களை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தொடர்ந்து சொல்லப்படுகின்றது. அதை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய வகையிலே தான் இவர்களுடைய இந்த பேச்சுக்கள் இருக்கிறது. வழக்கமாக பாஜகவுடைய பாணி என்று சொல்லப்படுவது என்னவென்றால், வட மாநிலங்களில் பல மாநிலங்களில் நாம் பார்த்திருக்கிறோம், தேர்தலுக்கு 2-3 மாதங்கள் இருக்கும்போது ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அல்லது துணை முதலமைச்சர், அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அந்த கட்சிகளினுடைய முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்படுவார்கள். ஒரு மிகப்பெரிய ஊழல் ஒன்று வெளிக்கொண்டு வரப்படும். அது மக்கள் மத்தியிலே ஒரு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தும். ஆளும் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் இவ்வளவு பெரிய ஊழல் செய்தவர்களா,
இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் மீண்டும் வாக்களிக்க வேண்டுமா, இவர்களை மீண்டும் கொண்டு வர வேண்டுமா என்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது போன்ற ஒரு தோற்றத்தை திமுகவின் மீது கொண்டு வருவதற்கு அதிமுகவும் பாஜகவும் இணைந்து செயல்படுகிறார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆனால் இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், மற்ற மாநிலங்களில் என்ன நடக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் குறிப்பிடுவது போல தேர்தல் நெருக்கத்தில் திமுக அமைச்சர்கள் ஒருவர் பின் ஒருவராக ஒருவேளை கைது செய்யப்பட்டால் அது திமுகவிற்கு ஒரு அனுதாபாலையை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பார்க்கப்படுகின்றது. திட்டமிட்டே ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்த கைதுகள் மாறும். எனவே அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பின்னடைவைத்தான் கொடுக்கும். மாறாக திமுக அனுதாபாலையில் வெற்றி பெற்றுவிடும் என்றும் ஒரு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த அச்சுறுத்தல் போன்ற அந்த மிரட்டல் போன்ற இந்த பேச்சுக்கள் இருக்கக்கூடிய நிலையில திமுக தரப்பில் சொல்லப்படுவது என்னவென்று சொன்னால், நாங்கள் மோடியாக இருந்தாலும் சரி, ஈடியாக இருந்தாலும் சரி அஞ்ச மாட்டோம், எத்தனை சார்கள் வந்தாலும் நாங்கள் பார்த்து கொள்வோம், எனவே எங்களுக்கு மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என்று திமுக சொல்கிறது. யார் சொல்வது உண்மை, என்ன நடக்கப் போகிறது, தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையிலே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இன்னும் பல்வேறு பரபரப்புகள் காத்திருக்கிறது என்பது மட்டும்தான் நிதர்சனமாக இருக்கிறது.